Phenomenal, very nice. எல்லாமே it is a complete package. எங்களுக்கு ஒரு விஜய் ஃபேன் கிட்ட क्वेश्चन கேட்டிங்கனா இந்த ஆன்சர் தான் வரும். பை பை பை. அவர ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதுங்க. அவரோட காமெடி, அவரோட எமோஷன்ஸ், மூவி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. We loved it. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க. It is a very good selection of crew members. டான்ஸ் இண்டீடுங்க. அவர் சொல்லவே வேணாம். அவர் வந்து நின்னாலே டான்ஸ் மாதிரி தாங்க எங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. குறைன்னு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்ஸ். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுல அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. மியூசிக்கும் பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. நான் படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. 3 மணி நேரம் போனதே தெரியலங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே பார்க்கலாம். எல்லாருமே ஆக்டிங் சூப்பரா பண்ணிருந்தாங்க. த்ரிஷாவோட டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்கண்ணா. போய் கண்டிப்பா பாருங்கண்ணா, என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பரா இருந்தது. அவர் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பேக்கப் கொடுத்திருக்காரு. எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, பயம். சூப்பரா இருக்கு. நிறைய வாட்டி பார்க்கலாம். வர்த் இட். செகண்ட் ஹாஃப்ல செம்ம கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. நல்லா தோனிலாம் வருவாரு. சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பர் தான். சூப்பரா இருக்குது. வேற லெவலா இருக்குது. படம் தான் இதான் படம். தளபதி ஸ்டீல்ல பார்த்தாலே போதும் எங்களுக்கு. அதுதான் பொறுத்தது. புரியல. சூப்பரா, எல்லாமே சூப்பர். எந்த குறையும் சொல்ல மாட்டேன். எல்லாமே படம் சூப்பரா. படம் வேற லெவலு. வெங்கட் பிரபு சார் வந்து எப்பவும் ஜாலியா வேற லெவல். பிஜிஎம், மியூசிக், பாடல் எல்லாமே சூப்பர். டோட்டலா ஃபுல்லா சூப்பர்னு சொல்ல முடியாது. கோட் மூவி வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்றதுன்னா, கூஸ் பம்ப்ஸ், வைபு, எமோஷன், சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, மியூசிக்கு, பிஜிஎம், உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே வந்து இருக்கிற அளவுக்கு கோட்டு படம் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படம், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படமா இது இந்த படம் அமைஞ்சிருக்கு. நான் பர்சனலா ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க படத்தை. டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன் ப்ரோ. ட்ரிபிள் ஆக்ஷன். ஆக்சுவலா 3 விஜய் இருக்காங்க. எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. அதான் நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த படத்துக்கு நான் ஆஸ்கருக்கு வந்து பரிந்துரைக்கிறேன். யார் ஆஸ்கருக்கு சொந்தக்காரங்களோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட்டு படத்தை போட்டு பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். தளபதியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல் இருக்குது. இந்த படத்துக்கு ஆஸ்கர் கொடுக்கலன்னா நான் வந்து ஆஸ்கர் ஆஃபீஸ்ல வந்து சண்டை போடுவேன். அந்த மாதிரி இது எல்லாருமே ரியாலிட்டியா இருக்கு ப்ரோ. இந்த படம் வந்து இந்த ஆக்டிங் வந்து சில பேர் தெரியும். ஆக்டிங் வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில படத்துல தெரியும். இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே தெரியல. எல்லா ஆக்டிங்கும் வந்து ரியாலிட்டியா நார்மலா சூப்பரா இருக்கு. அதான் சொல்றேன். ஆக்டிங்னு நீங்க மெயினா குறிப்பிட்டு சொல்லணும்னா தளபதி ஆக்டிங்லாம் வேற மாதிரி இருக்குது. தளபதி ஆக்டிங்க்குன்னே வந்து இந்த இது வந்து அவார்டு வாங்க வேண்டிய ஒரு படம். நிறைய பேர் இருக்காங்க. சிம்ரன் இல்ல, ஸ்னேகா, லைலா ஸ்னேகா. அதான் அவங்களாம் நார்மல் ரோல் தான். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா நார்மல் ஒன்றும் இல்லை. சாரி, லைலா நார்மல் ஒன்றும் இல்லை. ஸ்னேகாவுக்கு வந்து ஒரு 2-3 சீன் அவுற சீன்லாம் எமோஷனலாக இருக்கும். அதெல்லாம் ரியாலிட்டியா இருக்கு. திஷா டான்ஸ் தான். டான்ஸ் இப்போ நயன்தாரால எப்படி வந்து ஆட்டு போவாங்க அந்த மாதிரி திஷா அந்த மட்டை பாட்டு வந்து ஆட்டு போறாங்க. சரியான வைப் மூமெண்ட். எல்லாமே இருக்கு. கிளாமர் திஷா இருக்காங்க. ஹீரோயினே கிளாமர் தான். நம்ம மீனாட்சி இருக்காங்கல்ல, அவங்களே கிளாமர் தான். கிஸ் சீன்லாம் இருக்குது. 2K கிட்ஸ்லாம் என்னால எங்க ஆடியன்ஸ்லாம் என்னால எதிர்பார்த்து வருவாங்களா எல்லாமே இருக்கு படத்துல. காமெடி இருக்கு ப்ரோ. கவுண்டர் காமெடி நல்லாவே இருக்குது. யோகி பாபுன்னு மட்டும் இல்ல, நான் எல்லாருமே கவுண்டர் காமெடி பண்ணிக்கிறாங்க. பிரசாந்த்ல இருந்து, பிரபுதேவால இருந்து, தளபதியில இருந்து எல்லாருமே கவுண்டர் காமெடிக்குன்னு பஞ்சமே இல்லை. எல்லாத்துலயும் கவுண்டர் காமெடி வந்து சிரிக்க ரசிக்க முடியா இருக்கு. நானே நிறைய கை தரணும். வில்லனு நல்லா இருக்கு. நான் அது கூட சரி பையாலு கொஞ்சம் மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. ரியாலிட்டியா இருக்கு. வில்லனு சூப்பரா இருக்கு. அதுதான் சொல்றேன். யுவன் சங்கர் ராஜா மொக்கல்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேரு. சூப்பரா இருக்கு. யுவன் சங்கர் ராஜாக்குன்னே வந்து படம் பார்க்கலாம். வச்சு செஞ்சுட்டாரு. சூப்பரா இருக்குது படம். இன்டர்வல் பிளாக் தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன். நல்லா இருந்தது. அந்த டிஷர்ட் போட்டு டெஃபினெட்லி நாட் சொல்லிட்டு தோணிது. அதெல்லாம் போட்டு இளைய தளபதி வருவாப்பல், நந்த வருவாப்பல், அதெல்லாம் வந்து வைப் மூமெண்ட். இன்டர்வல் பிளாக் தான் நான் சரியான என்ஜாய்மெண்ட்ல படத்தை பார்த்தேன்.
கிளைமேக்ஸ் வந்து மெயினா வந்து இந்த சேப்பாக் ஸ்டேடியம் காட்டுவாங்க ப்ரோ. சேப்பாக் ஸ்டேடியம் சிஎஸ்கே மேட்ச்ல தலை தோனியை காட்டுவாங்க. அந்த சீன்லாம் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு சரியான வைப் மொமெண்ட்ஸ் எல்லாமே. இந்த மருதமலை மாமனிய முருகையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு அது எப்படி இருக்கு? அதான் ப்ரோ, இது நான் ஆக்சுவலா என்னன்னா எல்லாமே வந்து சரி இதெல்லாம் ஒரு மெயினான சீன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இதெல்லாம் படத்துல ரொம்ப 0.1% அந்த மாதிரி தான் வருது. இதெல்லாம் ஈஸியா விட்டுருந்தாங்க ட்ரெய்லர்ல. படத்துல வந்து ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் சிம்பிளா வந்து முடிச்சுட்டு அதெல்லாம் ஒரு நல்ல சீனு. சிம்பிளா அதெல்லாம் ஒரு அப்படியே நார்மலா வந்துட்டு போகுது. அதை விட பயங்கரமான சீன்லாம் படத்துல இருக்கு. அதை நான் சொல்ல வரேன். அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ரசிகர் சீன்லாம் அதை விட பயங்கரமான சீன் படத்துல நிறைய இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்துருக்காரு. அவரது வந்து எஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து படம் பார்த்தாங்கன்னா சரியான ட்ரீட் இருக்கு. ஏன்னா வந்து அவரை வந்து தூக்கி கொண்டாடுற ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. எஸ்கே பொறுத்த வரைக்கும் சொல்றேன், தூக்கி கொண்டாடுற மாதிரி ஒரு சீனு. எல்லாருக்குமே சீன் இருக்கு ப்ரோ. வைபவ், பிரேம்ஜி எல்லாருக்குமே வந்து ஒரு ரோல் இருக்குது. எந்த ரோலுமே வந்து மொக்கல்லாம் சொல்ல முடியல. எல்லா ரோலுமே வந்து எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மங்காத்த அளவு எல்லா சீனுமே எல்லாருமே இருக்கு. அதுதான் சொல்றேன், எனக்கு வந்து 3 நிமிஷம் பார்த்தா மாதிரி தான் இருக்கு படம். 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நான் உட்கார்ந்தேன், ஏஞ்சி வந்தேன், அது மாதிரி தான் ஞாபகம் வருது. நடுவில் இன்டர்வல் விட்டாங்க, அது மாதிரி தான் ஞாபகம் வருது. மற்றபடி படம் எப்படி போச்சு என்ன எதுன்னு தெரியல. எல்லாமே சர்றன்னு வச்சு படம். கோட்டு தெரியல ப்ரோ, இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. அவரு வில்லன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு, வெங்கட் பாபு வில்லன்னு சொல்லிட்டு ஒரு படம் போயிருந்தாரு. கோட்டு இருக்கு. எனக்கு மெயினா இளைய தளபதி வச்சு ஒரு படம் வந்திருக்கும். அது இளைய தளபதி தான் போட்டிருப்பாங்க போல. அந்த இளைய தளபதி கேட்டு வரும், அதை வச்சு கோட்டு வச்சாங்கன்னா ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா இளைய தளபதி பிச்சுட்டு இருக்கிறாரு பத்துல. தளபதியை விட இளைய தளபதி இந்த இதெல்லாம் பிச்சுட்டு இருக்கிறாரு வில்லனிசம். நீங்க எவ்வளவு கேறீங்க? நீங்க கேளுங்க, அது 10/10. நீங்க எவ்வளவு கேறீங்களோ அவ்வளவு தரேன். ஃபுல் ரேட். ஏன்னா எனக்கு போர் அடிக்கல, எங்கேயுமே லாக் இல்ல ப்ரோ. உங்களுக்கு எந்த சீன் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது, சீன் நல்லா இருக்குது. உங்களுக்கு போர் அடிச்சாதானே முக்கானே சொல்ல முடியும். எல்லாமே நல்லா இருக்கும் போது எதுவுமே சொல்ல முடியல என்னால. அதனால வந்து நான் ஃபுல் மார்க் தான் தரேன் இதுல. தேங்க்யூ.